हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे जानकी कांत स्मरणं सद्गुरुस्वामिनः आंजनेय स्वामिनः कल्याणदं कौशिकयज्ञपालं कलानिधिं काञ्चनशैलधीरं कञ्जातनेत्रं करुणासमुद्रं काकुत्स्थरामं कलयामि चित्ते रामो मत्कुलदैवतं सकरुणं रामं भजे सादरं रामेणाखिलघोरपापरहितः रामाय तस्मै नमः रामान्नास्ति जगत्त्रयीकसुलभः रामस्य दासोऽस्म्यहं रामे प्रीतिरतीव मे कुलगुरो श्रीराम रक्षस्व मां वरं मया चे रघुनाथ युष्मत्पादाब्जभक्तिः सततं ममास्तु इदं प्रियं नाथ वरं प्रयच्छ पुनः पुनस्त्वामिदमेव याचे रघुनन्दनयेव दैवतं नः रघुवंशोद्भवयेव दैवतं नः भरताग्रजयेव दैवतं नः भगवान् राघवयेव दैवतं नः रामचन्द्रचरितं कथामृतं लक्ष्मणाग्रजगुणानुकीर्तनं राघवेश तव पादसेवनं सम्भवन्तु मम जन्म जन्मनि सकृत्प्रपन्नस्य जनस्य रक्षा कृपाम्बुधेर्यस्य महद्व्रतं सः रामः सदा व्याद्रमणीयकीर्तिः सीतापतिर्मां शरणं प्रपन्नं सर्वस्य लोकस्य सदा सगुप्त्यै नामात्मको भाति हरीशयोर्यः दयासुधाब्धिर्ललितात्मको मे रामः सदा वक्त्रसरोरुहेस्तु पूज्यं तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम् आरामः कल्पवृक्षाणां विरामः सकलापदाम् अभिरामस्त्रिलोकानां रामः श्रीमान् समः प्रभुः भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् இன்னைக்கு ஸ்ரீராமநவமி புண்ணிய காலம். ஸ்ரீராமநவமின்னு தெரிஞ்சவாள்லாம் பாக்கியசாலிகள். அது கூட தெரியாத அன்றாட போது போறா போல சாப்பிட்டு தூங்கிண்டு இருக்கிறவர்களா இல்லாம இந்த மாதம் பிறக்கிறதையே ஸ்ரீராமநவமி என்னைக்குன்னு விசாரிச்சுட்டு என்ன கிழமை வருது, என்ன தேதி வருது, வாக்கிய பஞ்சாங்கமாக இருந்தால் இன்னைக்கு ஸ்ரீராமநவமி, துர்கணிதமாக இருந்தால் நேத்திக்கு 26 ஸ்ரீராமநவமின்னு இப்படி எல்லாம் மனசில் நினச்சிண்டு, கோவில் ஸ்ரீராமநவமியாக இருந்தால் சித்திரை பிறந்து வருதுன்னு இப்படியெல்லாம் ராமன் விஷயமாவே நினச்சிண்டு ராமநவமின்னதுமே ராமர் படமோ பிம்பமோ ஆற்றுல இருக்கிறத தொடச்சி சந்தனம் விட்டு ஒரு கதம்பமோ மாலையோ வாங்கிட்டு வந்து இந்த படத்துக்கு சாத்தி ஒரு துளசி வாங்கிட்டு வந்து சாஸ்திரநாமமோ அஷ்டோத்தரமோ பண்ணி படிக்க தெரிஞ்சவாள் ஸ்ரீ ராமஜனனம் படித்து ஒரு பானகன் நீர்மோர் நிவேதனம் பண்ணி யாராவது 2 பிராமணால் சாதுக்களுக்கு பீஜதானம் பண்ணி ஸ்ரீராம பிரியதாம்னு
சாப்பாடு போட்டோ இல்லை பீஜதானமோ ராமனுக்காக என்ன ஒரு 4 பேருக்கு ஒரு சர்க்கரையோ ஸ்வீட்டோ கொடுத்து ராமன் பிறந்திருக்கா, நம்ம ஆத்துல ஒரு குழந்தை பிறந்தா எப்படியோ அந்த மாதிரி பாவனை பண்ணிட்டு ஸ்ரீராமநவமியை கொண்டாடுறவாள் பாக்கியசாலி. தெரியணுமே, மனுஷனா பிறந்தாதான் தெரியும், அதுலேயும் பாரத தேசத்துல பிறந்தாதான் ஸ்ரீராமநவமின்னு சொன்னா ஒரு உத்வேகம் ஏற்படும், மனசுல ஒரு புரோத்சாகம் வரும். அயோத்திக்கு போனவாள் அயோத்தியில இப்போ ஆலயம் நிர்மாணம் ஆயிருக்கு, ஆச்சரியமா அதை நினைச்சு பார்த்துப்பால் போனத்தை தரிசனம் பண்ணது. போகாதவாள்லாம் ஜென்மால ஒரு தரையாவது அயோத்தி போயிடணும், அந்த பாலராமரை பார்க்கணும், கோவில் கொண்டு இருக்கா. ராமநவமி உற்சவம்னா உடனே அதுவும் அயோத்தி ஞாபகம் வரும், அந்த ஆலயம் ஞாபகம் வரும், சரையூ ஞாபகம் வரும், வரணும். இதுதான் சனாதனிகளுக்கு உள்ளதான உணர்வு. எத்தனை லட்சம் வருஷமாக ஸ்ரீராமநவமி கொண்டாடுறோங்கிறது தெரியல. ஆனால் தாத்தா கொண்டாடிட்டு இருந்தார், அப்பா கொண்டாடி இருந்தார், நம்ம கொண்டாடுறோம் தெரியறது. ஒரு 3-4 தலைமுறை நமக்கு தெரியறது. ஆனால் இது என்னைக்கு ஆரம்பிச்சது? திரேதாயுகத்தில் ஆரம்பத்தில் ஒரு 1/4 பங்கு தர்மம் குறைஞ்ச காலத்தில் ஸ்ரீராமன் வந்து அவதரிச்சால், கிருதயுகத்தில் முழுக்க இருந்தது தர்மம், கலியுகத்தில் 1/4 பாகம் தான் இருக்கு தர்மம். உச்ச சொச்சத்தில் எப்படி ஊசலாடின்னு இருக்கு தர்மம். திரேதாயுகத்தில் அந்த 100க்கு 100 கிருதயுகத்தில் இருந்த தர்மத்தில் ஒரு 1/4 பாகம் குறைஞ்சுதான் அது பொருட்கள்லையா சுவாமி ஓடி வந்துட்டார். தசரதருக்கும் கௌசல்யக்கும் புத்திரனாக தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு நமக்கு சமீபத்தில் அவதாரம் பண்ண கிருஷ்ணாவதாரத்தில் கீதாச்சாரியனாய் இருந்து சொன்ன பகவான் திரேதாயுகத்தில் ஒரு 1/4 பங்கு தர்மம் குறைஞ்சுதான் அதுக்காக ஓடி வந்தார். என்ன அப்படி என்ன அக்கறை பகவானுக்குன்னால், அவருடைய ஜகத்துன்னா இது, அவரோட பிரபஞ்சம்னா இது, தன்னுடைய பிரபஞ்சம், தன்னுடைய ஜீவராசிகள்னு பகவான் அடிக்கடி சொல்லிக்கிறார். மயாத்தியக்ஷேன பிரகிருதிஹி அப்படிங்கிறார். இந்த உலகம் என்னோடது, நான் தான் அத்தியக்ஷகன் அர்ஜுனா அப்படிங்கிறார். ஜீவகோடிகளை நான் தாண்டா பிதா எல்லாருக்கும். பிதாஹமஸ்ய ஜகதஹ மாதா தாதா பிதாமஹ வேத்யம் பவித்ரம் ஓங்காரம் ருக்ஷாமயஜுரேவசான் கதிர்பர்த்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுஹுதே. நான் தான் எல்லாம், நான் தான் பிதா அர்ஜுனா, நான் தான் மாதா, நான் தான் பிதாமகன். உங்க அப்பாவுக்கு பெத்த அப்பாவும் நான் தான். தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தான்னு தேடி போனோமானால் ஆதி தாத்தா பிரம்மதேவன், அவருக்கு புராணங்கள்ல பிதாமகர்னே பேர். ஒரு ஆச்சரியம், குருவாயூரப்பனை அப்பன்னு கூப்பிடுறோம், அவர் பெத்தக்குள்ள பிரம்மதேவனை தாத்தான்னு கூப்பிடுறோம். என்ன ஒரு விசித்திரம் பார்த்தேன்னா, பகவான் முதல்ல உண்டா பிரளய ஜலத்திலே பத்மநாபன் காட்சி கொடுத்தார் விராட் புருஷனாக. அவருடைய நாபி கமலத்திலேருந்து தோன்றினார் பிரம்மதேவன். ஆனா பிரம்ம தாத்தாவா போயிட்டார், பெருமாள் அப்பாவா போயிட்டார். ஆமருதியப்பன், குருவாயூரப்பன், திருமலையப்பன், அப்பன் ஒப்பளியப்பன், அப்பன் அப்பன்னே அழ்வார்கள்லாமும் பொன்னப்பன், மணியப்பன், முத்தப்பன்னு அப்பான்னே சொல்லிட்டு இருக்கா. பிதாமகரா போயிட்டார் பிரம்மதேவர். ஜீவகோடிகளோட வர்க்கத்துல அவர் வரா, சமஷ்டி ரூபம் பிரம்மதேவர். பெருமாள் எல்லாத்துக்கும் மேற்பட்டவராக இருக்கிறதுனால, அவரையும் படித்தவராக இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரே அப்பா அவர். பிதாஹமஸ்ய ஜகதஹ மாதா தாதா பிதாமஹா. இந்த வர்க்கத்துக்கு மூல புருஷரா இருக்கிறதுனால அவர் தாத்தாவா ஆயிட்டார், பெரியவராகி பிரம்மதேவர். ஆனா எல்லாரையும் படைச்ச அப்பனா இருக்கிறதுனால அவர் பிதாவாக இருக்கார். பிதாஹமஸ்ய ஜகதஹ மாதா தாதா பிதாமஹா. உன்னை பெத்த அம்மா ஏதோ ஸ்தன்யம் கொடுத்தா, இந்த மாம்சமயமான பிண்டத்திலேருந்து ஒரு வருடு பால் கொடுத்தாள்னா அவளை மாத்தான்னு நினைக்காத, நான் தான் மாத்தா. நீ நினைச்சாலும் நினைக்கணும்னாலும் நான் தான் இந்த ஜகத்துக்கு மாத்தா, நான் தான் பிதா அப்படிங்கிறார் கீதாச்சாரியர். அமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. என்னுடைய குழந்தைகளா ஜீவகோட்டிகள் அப்படின்னு அவ்வளவு உரிமையா சொல்லுவாரானால் அந்த பகவான், அவர்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும்? நமக்கு யாரும் சொல்லி தரத்துக்கு தெரியல, அதனால நம்ம இருந்துட்டோம்னா இப்ப கீதையில பகவான் சொல்றது தெரியறது. இந்த கேட்டதுல இருந்தாவது அவர்கிட்ட ஒரு அன்பை ஏற்படுத்திக்கணும். நம்ம அப்பான்னு சொன்னா உடனே ஒரு அன்பு எப்படி வருது, அம்மான்னு சொன்னா உடனே அன்பு எப்படி வருது? அவ எவ்வளவுதான் தோஷம் உடையவாளா இருந்தாலும், ஜீவன்னாலே தோஷம் உடையதுதான். அப்பாட்டியும் தோஷம் இருக்கலாம், அம்மாட்டியும் தோஷம் இருக்கலாம். எப்படி அதை விளக்கிட்டு பாசி குளத்துல பாசியை விளக்கிட்டு இந்த ஜலத்தை புழங்குறோமோ அதுபோல எவ்வளவு தோஷம் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாம நம்ம அப்பா நம்ம அம்மான்னு எப்படி ஒரு அன்பை கன்சிஸ்டன்சியா செய்யறோம் லோகத்துல, அதுபோல புத்திரன்னாலும் எப்படி இருக்காள் அப்பா அம்மா.
இந்த உறவு ஒரு ஜென்மால உள்ளது. இந்த ஜென்மாக்கு தான் நம்ம அப்பா, போன ஜென்மால அவர் அப்பாவா தெரியாது. இந்த ஜென்மால தான் அம்மா, போன ஜென்மால அம்மாவா தெரியாது. ஜீவனுக்கு எத்தனையோ பிதாக்கள், எத்தனையோ மாதாக்கள். ஆனா சாஸ்வதமான ஒரு பிதா, ஒரு மாதா, அவர்தான் ரங்கநாதன். அந்த மாதா தான் தாயார் அப்படின்னு மாமேவ மாதரணிஷம் கலயம் துமான்யே அப்படிங்கிறாள் ஆச்சாரியா. எங்க அம்மா இல்லையா நீங்கள் அப்படிங்கிறாள். சம்பத்கராணி சகலேந்திரியனம் தனானி சாம்ராஜ்யதான விபவானி சரோருஹாட்சி துவந்தனானி துரிதோத்தரணோத்யதானி மாமேவ மாதரணிஷம். எங்களுக்கே அம்மானி. ஆச்சாரியால் இப்படி சொல்லிவிட்டாலே சொல்லலாமான்னா, யாரெல்லாம் என் அம்மான்னு நினைக்கிறாளோ அவளுக்கெல்லாம் அம்மா, நினைக்கலன்னாதான் அவள் தான் அம்மா. மாமேவ மாதரணிஷம் கலயம் துமான்யே. எப்போது என் மனசுல நீ இருந்து அருள் பண்ணணும் அம்மா. நீ உன்னை நினைச்சா போரும் ஒரு க்ஷணம் அரக்ஷணம் சம்பத்தை கொடுத்து விடுவேன், குபேர சம்பத்தை கொடுத்து விடுவேன். எல்லா பாக்கியத்தையும் கொடுக்குறவள்னையும் உன்னை தரிசனம் பண்ணாலே எல்லா இந்திரியங்களும் ஆனந்தப்படும். சகலேந்திரியனம் தனானி சாம்ராஜ்யதான விபவானி சரோருஹாட்சி. சாம்ராஜ்யத்தை கொடுப்பேன், என்ன கொடுக்க மாட்டேன் நீ. எல்லா வைபவங்களும் உடையவள் நீ, எல்லா பாக்கியத்துக்கும் சௌபாகியத்துக்கும் இருப்பிடமானவள் நீ. ஆனா உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கிறேன், அதே எதையும் கொடுத்துட்டு உனக்கு எனக்கு இருக்கிற உறவுலேருந்து என்னை எட்டி வச்சு விடாதே. எப்பொழுதும் நான் உன்னையே சுத்தி சுத்தி வரணும், உனக்கே நான் நமஸ்காரம் பண்ண தினமா இருக்கணும் என் வாழ்நாள் முழுக்க. இந்த ஐஸ்வர்யம் தான் எனக்கு வேணும். தொத்வந்தனானி துரிதோத்தரணோத்யதானி. உன்னை ஒரு முறை நமஸ்காரம் பண்ணிட்டேனானால் பெரிய பெரிய மகதாபத்திலேருந்தெல்லாம் ஜீவன் ரட்சிக்கப்படுறான். துரித உத்தரண உத்யதானி. நாளைக்கு நமக்கு தெரியாத வரப்போற கஷ்டங்களுக்கெல்லாம் துரிதம்னு பேர். அந்த துரிதங்களெல்லாம் போக்கிடுவாலாம் தாயார். துரிதக்ஷயத்வாரா அப்படிங்கிறோம் இல்லையா சங்கல்பத்தில் கூட, சந்தியாவந்தனத்துலேருந்து ஆரம்பிச்சு மமோபாக்தே சமஸ்தே துரிதக்ஷயத்வாரான்னு ஒரு சங்கல்பம் இருக்கு. நம்ம காமியம் இல்லை, இது நிஷ்காமியம் நித்தியம்னு நினைச்சுட்டு இருக்கோம். சந்தியாவந்தனத்துக்கு விட பெரிய காமியம் வேற ஒன்றும் இல்லை. சந்தியாவந்தனத்தை நிஷ்காமியம்னு நினைக்கிறோம், ஆனால் நமக்கு வரப்போற கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்காக பண்றேன் சந்தியாவந்தனம்னு தான் சொல்றோம். துரிதக்ஷயத்வாரா அப்படிங்க புரியறதுக்காக சொன்னேன். துரிதோத்தரணோத்யதானி. சகல துரிதங்களையும் நீ வேரோட பிடுங்கி எரிஞ்சு விடுவே அம்மா. ஏன்னா நான் உன்னோட குழந்தை, நீ என்னுடைய அம்மா. மாமேவ மாதரணிஷம் கலயம் துமான்யே. எனக்கான ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும், உன்னை நினைக்காத என் பொழுது விடியக்கூடாது. நான் இருக்கிற நாள் முழுக்க உன்னை நினைச்சுட்டே எழுந்துக்கணும், உன்னை நினைச்சுட்டே படுத்துக்கணும், சாப்பிட்றதையும் உன்னை நினைக்கணும். எனக்கு என்ன சௌபாகியம் கிடைச்சாலும் அது நீ கொடுத்ததுன்னு அந்த நன்றி எனக்கு எப்பொழுதும் இருக்கா. உன்னை மனசாலையாவது நான் நமஸ்காரம் பண்ணணும், இந்த பாக்கியத்தை எனக்கு நீ எப்பொழுதும் கொடுக்கணும். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீഠே சுரபூஜிதே சங்கச்சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதேன்னு நமோ நமஹான்னு உன்னை நான் ஆற்றுல இருந்தபடியாத அலறிண்டே இருக்கான். முடிஞ்சா கோவில்லையும் இந்த நமஸ்காரம் பண்ணணும். இந்த பாக்கியம்தான் எனக்கு பெரிய ஐஸ்வர்யம். தொத்வந்தனானி துரிதோத்தரணோத்யதானி மாமேவ மாதரணிஷம் கலயம் துமான்யே. தாயார் வேற இல்லை, பெருமாள் வேற இல்லையே. பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்துல தான் இருக்காள் தாயார். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பான்னு பிரியாத அவனோடது ஒத்தரா தான் இருக்கா. அவரோட சக்தி தான் தாயார் அப்படின்னு வெளிப்படுறா. அந்த சக்தி வெளிப்பட்டது, அதுதான் அந்த ரூபந்தான் தாயார். அப்போ மாதாவும் நான் தான். பிதாஹமஸ்ய ஜகதா மாதா தாத்தா பிதாமஹா. நான் தான் அம்மா, நான் தான் அப்பா. உனக்கு கதி நான் தான். நீ எங்க சுத்தினாலும் எங்கிட்ட தான் வந்தாகணும். உனக்கு ஒரு க்ஷேமம் வேணும், உனக்கு உன் குடும்பத்தில் ஒரு கல்யாணம் வேணும், ஒரு பாக்கியம் வேணுமானால் நான் தான் கதி. உனக்கு ஒரு ஆபத்து வந்ததுன்னாலும் என் காலை தான் பிடிச்சிக்கணும். சரணம் சரணம் பிரபத்தின்னு தேவர்கள் பர்யந்தம் எல்லாரும் என் காலை தான் பிடிச்சிக்கிறார். கதிஹி, உன்னோட யோகக்ஷேமத்தை நடத்துறவன் நான் தான். நம்மளுடைய அன்றாட க்ஷேமத்தை நடத்துறவாளுக்கு பர்த்தான்னு பேர். நம்மளுடைய பாரத்தை யார் வகிக்கிறாளோ சுமக்கிறாளோ, பரணம்ங்கிற பரேங்கிற தாத்துலேருந்து வந்தது இந்த பர்த்தா பரதன் இந்த சொல்லலாம், அதுலேருந்து வந்தது. பர்த்தா நம்மளுடைய பாரத்தை சுமக்கிறார், நமக்கு கவலை இல்லாத அவர் பார்த்துக்கிறார். வியாபார எனக்காயுது ஸ்ரீஹரி அப்படின்னார் தாசன்.
எனக்கு என்ன கவலை, நீ இருக்கிறதே பாதாரவிந்தமே, உன் சரணம் இருக்கிறதே எனக்கு என்ன கவலை அப்படின்னா. பர்த்தா பிரபு, எனக்கு பிரபு நீந்தான். நான் தெரியாதவாள் தான் மனுஷால் சல்யூட் போட்டு யாரையும் அவமதிக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் இவா இருக்கா ரட்சிப்பால்னு யாரையும் நம்பக்கூடாதுன்னு சொல்றேன். பகவான் தான் ரட்சிப்பான், அவளையும் அவன் தான் ரட்சிக்கிறான், நம்மளையும் அவன் தான் ரட்சிப்பான். கதிஹி பர்த்தா பிரபு, பிரபுன்னா அவன் தான் பிரபு. சாட்சி பிரபுன்னு தான் சொல்லுவா. பழைய காலங்களில் ராமன்னு சொல்லுவா. இப்பெல்லாம் ராமன்னு பொட்டில் அடிச்சா போல பேரை சொல்றா, ராமாயணம் சொல்றவா. எங்க தாத்தா காலங்களெல்லாம் சுவாமின்னு சொல்லுவாள். அதுக்கு முன்னாடி பெரியவாள்லாம் பிரபு பிரபு வந்தார் அப்படின்னு. கதிஹி பர்த்தா பிரபு சாட்சி, அவன் எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கான். நிவாசா, எல்லாருக்கும் உறைவிடமாக அவன் இருக்கான். ஸ்ரீக்கு உறைவிடமா இருக்கிறதுனால ஸ்ரீ நிவாசன். நிவாசன்னா உறைவிடமாக இருக்கான். கதிஹி பர்த்தா பிரபு சாட்சி நிவாசா சரணம், சரணம் அடைய வேண்டியவன் அவன் தான். நமக்கு நல்லதையே எப்பொழுதும் நினைக்கிறவாளுக்கு சுகுர்த்துன்னு பேர். இந்த சுகுர்த்தும் அவன் தான். கதிர்பர்த்தா பிரபு சாட்சி நிவாசா சரணம் சுஹுருது, அவன் தான் எல்லாம். பரர்த்தி பரமஹ துஷ்டா புஷ்டா சுபேக்ஷணா அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமம். பரர்த்திங்கிறதுக்கு பராசர பட்டருடைய வியாக்கியா விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யம். இந்த பரர்த்திங்கிற நாமா யாரை சொல்றதுன்னால் ஸ்ரீ ராமாவதாரத்தை சொல்றதுன்னு தான். அளவில்லாத ரித்தின்னா ஐஸ்வர்யம். அளவில்லாத 4 சமுத்திரம் சூழ்ந்த பூமி முழுக்க ஆண்ட சக்கரவர்த்தி ஸ்ரீராமன் தான். இதே கிருஷ்ணாவதாரத்தை அப்படி சொல்ல முடியாதுன்னு தான். துவாரகையில கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணார், உக்ரசேனனுக்கு கீழே தான். மதுராலையும் அப்படித்தான். அவருடைய எல்லைங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கு. மதுரால பிறந்தார், பிருந்தாவனத்தில் மாடு மேய்ச்சார், அப்புறம் மதுராக்கே திரும்பி வந்தார், அப்புறம் துவாரகையை நிர்மாணம் பண்ணார், ஹஸ்தினாபுரத்தில் பக்தரை வாழ வச்சார், பாண்டவாலைன்னு. இதோட ஒரு எல்லை முடிஞ்சு போய்டுறது கிருஷ்ணாவதார். ராமாவதாரம் அப்படி இல்லை. பரத்தி ஆசேத்து ஹிமாச்சலம் ராமாவதாரம் நடந்திருக்கார் காலார. மேலே தேவப்பிரயோக பரியந்தம் சென்றார் அப்படின்னு திவ்யதேச வைபவத்தில் சொல்லப்படுறது. இங்கே சேது பரியந்தம் லங்க பரியந்தம் சென்றிருக்கார் பகவான். அளவில்லாத ஐஸ்வர்யம் உடையவர். பரத்தி அண்டர பக்தாலே நமஸ்கரிக்கிறவாலே நல்ல பார்வையோடு பார்த்து எல்லா பாக்கியத்தையும் கட்டாட்சிக்கிறவர். சுபேக்ஷணா அப்படின்னா அவரை போய் நம்ம பார்த்தா போறோம், அவர் நம்மளை பார்த்தா போறோம், எல்லா பாக்கியத்தையும் கொடுத்துடுவார். சுபேக்ஷணா அவர் யாரு? அவர் தான் ராமோ விராமோ விரஜா மார்கோனேயோ நயோனயா அப்படின்னு மேல சாஸ்திரநாமம் சொல்லிட்டு போற. 1000 நாமா விஷ்ணு சஹஸ்ரநாமம்னு அதுக்கு பேர் இருந்தா கூட அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல அதிகம் எந்த நாமா திரும்ப திரும்ப சொல்லப்படுறதுனால் ஸ்ரீ ராமநாமா தான் சொல்லப்படுறது. 16 முறை வருது ஸ்ரீ ராமநாமா. அதுக்கு அடுத்ததா யஜ்ய சப்தம் 13 தடவை வருது. யஜ்யோ யஜ்யபதிரு யஜ்வா யஜ்யாங்கோ யஜ்யவாகனஹான்னு, மகாகிருதரும் மகாயுஜ்வா மகாயஜ்யோ மகாஹவிஹின்னு இது மாதிரி சப்தங்கள் ஒரு 13 தடவை வருது. ராமநாமம் தான் அதிகம் வருது சஹஸ்ரநாமத்தில், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில். அதனால தான் பார்வதி அகிலாண்டேஸ்வரி கேட்டதுமே யமுகேஸ்வரர் சொல்றாள், ஸ்ரீராம ராமராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம். ஏன்னா திரும்ப திரும்ப சஹஸ்ரநாமத்தில் ராமாராமான் தான் வருதுன்னா நீ ராமநாமத்தை சொல்லுமா, அதுவே சஹஸ்ரநாமம்னு தான். ஸ்ரீராம ராமராமேதின்னு 3 தடவை சொல்லிவிடு. சஹஸ்ரநாம தத்துல்யம், சஹஸ்ரநாமம் அதற்குள்ள அடங்கி போச்சு. ராமநாம வராணனே, ராமநாமம் தான், அதற்கு மேல ஒண்ணும் இல்லைன்னு தான். ஸ்ரீமத் ராமாயணம் அந்த அவதார கதைகள் எல்லாம் சொல்றது நமக்கு. இன்னைக்கு அந்த புண்ணிய காலம். ஸ்ரீராமன் திரேதாயுகத்தினுடைய ஆரம்பத்துல கொஞ்சம் தர்மம் குறைஞ்சுதான், அது பொறுக்கல்லையா ஓடி வந்துட்டார். ஏதோ ராவணவதத்துக்காக வந்தார், தேவதைகள் பிரார்த்திச்சால்னா அது ஒரு 38 வயசுல முடிஞ்சு போயிடுது ராவணவதம். சுவாமி அவதாரம் பண்ணி 12 வயசு இருக்கிறதே யஜ்ய சம்ரக்ஷணம் பண்ணினார். சீதையை விவாகம் பண்ணிட்டார். அப்புறம் 12 வருஷ காலம் அயோத்தியில இருந்தார். 24 ஆச்சு. 25 பிறந்ததுமே பட்டாபிஷேகத்துக்கு தசரதர் நேற்றைய தினம் கதையெல்லாம் சொல்லிட்டு வரமே அது ஏற்பாடு பண்ணினார். கைகேயி 14 வருஷம் வனவாசம் 24 14 38. 38ல ராவணவதம் ஆயிடுது. 39ல பட்டாபிஷேகம் சுவாமிக்கு. 15வது வருஷம் திரும்பி அயோத்திக்கு வந்தார், பட்டாபிஷேகம் ஆயிடுது. ராவணவதத்துக்காக தான் ஸ்ரீராமாவதாரம் நாள் 11,000 வருஷம் இருந்தாரே. ராவணவதம் ஆயிடுத்து, கும்பகர்ணவதம் ஆயிடுத்து. இவா 2 பேர் தான் ஜெய விஜய் ஆளாக வைகுண்டத்தில் இருந்தவாள். சனகாதிகளுடைய சாபத்தினால பூலோகத்துக்கு வந்தாள்.
ராமன் அவதாரம் பண்ணினால் தேவதைகள் பிரார்த்திச்சின்னு கதை சொன்னா கூட ராமாவதாரம் எதற்குன்னால் தர்மத்துல வேதத்துல சொன்ன அத்தனை தர்மங்களையும் அனுஷ்டிச்சு பார்க்கணும்னு வந்த அவதாரமா ஆசையோடு கூட பூலோகத்துல தான் அனுஷ்டானம் பண்ண முடியும். மனுஷாவதாரத்துல தான் பூர்ணமாக செய்ய முடியும். மனுஷனா பிறந்தாதான் எல்லா தர்மத்தையும் நன்கு செய்ய முடியும். மீனா உருவெடுத்தார், சத்தியவிரதங்கிற ராஜாவை காப்பாத்தி சப்தரிஷிகளை காப்பாத்தினார். அந்த மட்டும் தர்ம சம்ஸ்தாபனம் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் வராகமாக பூமியை காப்பாத்தினார். தர்மத்துக்கு அனுகூலமா இருக்கிற பூமியை காப்பாத்தி கொடுத்த அளவுக்கு தர்ம சம்ஸ்தாபனம் அந்த அவதாரத்துல முடிஞ்சுது. கூர்மமாய் அவதாரம் பண்ணினார். வேதத்துல சொன்ன தேவதைகளுக்கு சகாயம் பண்ணே பார்க்கடல் கிடையிற காலத்துல கூர்மாவதாரம் பண்ணி அந்த மந்திர வலையை தூக்கி பிடிச்சிருந்தார். வேதம் சொல்ற தெய்வங்களுக்கு சகாயம் பண்ணோங்கிற அளவுக்கு தர்ம சம்ஸ்தாபனம் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் வாமனாவதாரம் பண்ணினார், ரிஷி அவதாரம். அதுவும் தேவதைகளுக்கு சகாயமாவே போச்சு. 3 அடியால உலகத்தை அளந்து திரிவிக்ரமனாக தேவதைகள்கிட்ட கொடுத்து அதுவும் சகாயம் பண்ணினார், அதித்தியமா வேண்டினால்னு. அப்புறம் நிருசிம்மமாக வந்தார். பக்த பிரகலாதனை காப்பாற்ற முடிஞ்சுது. பக்த ரக்ஷணம்ங்கிற தர்மத்தை செய்ய முடிஞ்சுது. 1.5 மணி நேரம் தான் அந்த அவதாரமும் முடிஞ்சு கொடுத்து. அப்புறம் பரசுராம அவதாரம் பண்ணினார். க்ஷாத்திரமா இருக்கக்கூடிய அதர்மத்தில் இருக்கக்கூடிய க்ஷத்திரியர்களை நிரசனம் பண்ணினார். களை எடுக்கிறது மூலமாக தர்மத்தை செய்கிறவாளுக்கு அனுகூலம் பண்றது மூலமாக பரசுராம அவதாரம் அந்த அளவுக்கு தான் முடிஞ்சுது. பலராமராக வந்தார், பின்னாடி கிருஷ்ணனாக வந்தார், தர்மோபதேசத்தை நன்னா பண்ணினார். கிருஷ்ணாவதாரத்திலையும் நிறைய தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணார். ஆனா என்ன பண்ணார்ங்கிறது விஸ்தாரமா அதுல சொல்லப்படலை. முக்கியமாக கீதோபதேசம் பண்ணினார். பக்தர்களான பாண்டவால வாழ வச்சார். சாதுக்களை தர்மத்தை நம்பினவாளை ரட்சிக்கிறது மூலமா தர்ம சம்ஸ்தாபனம் அப்படியாச்சு. ஒரு அவதாரம்னு எடுத்துட்டு அதுல எல்லா தர்மத்தையும் தானே அனுஷ்டிச்சார் அப்படின்னு சொன்னா ஸ்ரீராம அவதாரம் தான். அதனாலதான் 2 யுகம் தாண்டி இன்னைக்கு ஸ்ரீராமநவமி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ராமன் ராமன் ராமன்னு அது ரங்கநாதர் கோவில் தான். ஸ்ரீரங்கத்திலே அவருடைய குலதெய்வம் தான். போனோமானா எத்தனை ராமர் சந்நிதி பிராகாரங்கள்ல. இந்த பக்கம் போஜராமருங்கிறார், இந்த பக்கம் பட்டாபிராமர் சந்நிதிங்கிறாள், இந்த பக்கம் கோதண்டராமர் சந்நிதிங்கிறார். எவ்வளவு ராமர், எவ்வளவு ராமர். திரும்பின இடங்கள்லாம் ராமர் சந்நிதியா தான் இருக்கு. ரங்கநாதனுடைய ஆலயம். ராமன் இல்லாத இடம் இல்லை. இங்கே இப்போ ராமாயண பாராயணம் 8 வருஷமா ராமாயணமும் ராமநவமி உற்சவம் நடந்துட்டு இருக்கு. இங்கே பக்கத்துலேயே பெரிய ஆஞ்சநேயர் வந்துவிட்டார். ராமநவமி நடக்கிறது, ராமாயணம் நடக்கிறது. அதுவும் கரெக்டாக நம்ம இப்போ ராமநவமி உற்சவம் நவாகத்தும் போது சுந்தரகாண்டம் படிக்கிறதே அவர் கும்பாபிஷேகம். ஏதோ சம்பந்தம் இருக்கு. ஏன் ஒரு 1/2 மைலில் பெரிய ஆஞ்சநேயர் 32 அடி 37 அடியோ ஏதோ சொல்றா. பெரிய ஆஞ்சநேயர். இங்கே ஒரு ஐயங்கார் பக்தர் ஹனுமான் தாசன் அவர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அங்கே பட்டாபிராமரும் வந்திருக்கார். ராமன் கோவில் உள்ள இருக்கிறது போறாது ஸ்ரீரங்கத்திலேன்னு இங்கே ஒரு பட்டாபிராமரை பிரதிஷ்டை பண்ணி அங்கேயும் சக்கரத்தாழ்வார், நரசிம்மம் முதலிய பல பிராகாரத்தில் பல தெய்வங்களையும் பிரதானமாக ஹனுமாராயும் பாக்கி தெய்வங்களையும் வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். எத்தனை ஆலயங்கள். வடுவூர் போனோமானா அழகா இருக்கால் ஸ்ரீராமன். மன்னார்குடி ராஜகோபாலன் கிருஷ்ணனா ராமனான்னு கையில் இருக்கிற வில்ல வச்சு தான் தீர்மானம் பண்ணனா. ஒரே அச்சல வார்த்த மூர்த்தி. வராக அங்கே ராஜகோபால சுவாமியா இருக்கட்டும், நடுவூர் ராமனா இருக்கட்டும், சிப்பி வார்த்த விக்கிரகம் இல்லை. இதெல்லாம் தேவலோகத்திலேருந்து வந்த விக்கிரகம். தலைவலாகம்னு திருத்தரபூண்டி தாண்டி ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, வேதாரண்யம் போற வழியிலே. அங்கே ஒரு ராமர் இருக்கார், ரொம்ப அழகா இருப்பார். மதுராந்தகத்தில் ஒரு ராமர் இருக்கார், வீரராகவன், ரொம்ப அழகா. விஜயராகவன் ரொம்ப அழகா இருப்பார். திருவள்ளூர்ல வீரராகவ பெருமாள். தஞ்சாவூர்ல ஒரு மரகத ராமர் இருக்கார், மாரியம்மன் கோவில் பக்கத்துலேயே ஆச்சரியமான ராமருடைய க்ஷேத்திரம். கும்பகோணம் கேட்கவே வேண்டாம், பெரிய ராமசுவாமி கோவில், நாயக மன்னர்களால் கட்டப்பட்ட ஆலயம். எங்கள் ஊரெல்லாமும் நன்னிலம், ஹதம்பா, நல்லமான்குடி இதெல்லாம் ராமாயணத்தோடைய சம்பந்தம்னு சொல்லுவாள். மான் வந்த சமயமாம் அந்த இடமாம் அது, அதனால நல்ல மான்குடி அப்படின்பா. 10 மைல்ல கொல்லுமாங்குடின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கேயே ராமர் சன்னதி. ராமர் மாரீச்சனை கொன்ன இடமா கொல்லுமான்குடி. மன்னார்குடியிலையும் அழகான ராமர் கோவில் இருக்கு. எல்லா ஊர்லேயும் இந்த பக்கம் ஆசேது ஹிமாச்சலம் பார்த்தோமானா ராமருக்கு தான் கோவில் அதிகம். அப்புறம் கிருஷ்ணாவதாரம் பண்ணி ஜெகன்மோகன சுந்தரனாய் ஆச்சரியமான லீலையெல்லாம் கிருஷ்ணர் பண்ணியிருந்த பொழுதிலும், நம்மளும் பாகவதம் இங்கே படிச்சுட்டு இருந்த பொழுதிலும், குருவாயூரப்பனை வச்சு கொண்டாடிட்டு இருந்த பொழுதிலும், ராமர் கோவில் எத்தனை கிருஷ்ணர் கோவில் எத்தனைன்னு கணக்கெடுத்தோமானா ராமர் கோவில் தான் பல மடங்கு அதிகமாக இருக்கு. கிருஷ்ணாலயங்கள் இருக்கு. ஆச்சரியமான
மன்னார்குடி ராஜகோபாலன் இருக்காள், குருவாயூர் கிருஷ்ணன் இருக்காள். நான் அவதாரத்துக்குள்ள தாரதமியம் சொல்லலை. ஏன்னா ராமன் மனசுல பதிஞ்சா போல ஜனங்களுக்கு இன்னொரு அவதாரம் இன்னும் மனசுல இடம் பிடிக்க முடியல. அதுபோல ஒரு அவதாரம். எவ்வளவோ அவதாரம் முன்னையும் பண்ணிவிட்டார், பின்னையும் பண்ணிட்டு இருக்கார், மேல கல்கி அவதாரமும் பண்ண போறாருங்கிறாள். எல்லாம் ஜெகத்தோட ரட்சணத்துக்காக தான், க்ஷேமத்துக்காக தான். ஆனாலும் ராமாவதாரத்துக்கு ஈடு உண்டா? ராமாவதாரத்துக்கு ஈடு அது 500 வருஷம் கழிச்சு கோவில் வருது அயோத்தியிலேன்னதும் பாமர ஜனங்கள்லாம் மூட்டை முடிச்சு எடுத்துட்டு குழந்தையில எடுத்துன்னு ஓட்டமெல்லாம் ஓடின்னு அயோத்தி போகணும். பட்டாபிஷேகம் கும்பாபிஷேகம் ஆயிருக்கு ராமனுக்கு. அதுவும் கொஞ்சம் நாளைக்கு ரயிலில் இலவசம்னு சொன்னால் எந்த ரயில் அயோத்தி போகிறதுன்னே தெரியாத, படிப்பறிவு கூட இல்லாதது. ஆனால் இதுதான் அயோத்தி போகிறதாக்கம்னு ரயில் ஏறி உட்காந்துருக்கு குழந்தையில வச்சுட்டு கதவண்டையிலையும் நடபாதையிலையும். அப்புறம் டிடிஆர் பார்த்து, அப்பா இது அயோத்தி போகிற ரயில் இல்லைப்பா, அது பக்கத்து ரயில்னு சொன்னால் உடனே ஓட்டமாக ஓடி போய் ஏறிண்டி குழந்தையிலையும் முட்டை முடிச்சின்னு தூக்கி போட்டுண்டு எத்தனை கோடி ஜனங்கள். அதுவும் இப்போ மகா கும்பமேளாம் போது 60 கோடி 66 கோடி பேர் வந்தால் பிரயாகராஜ்னு சொன்னால் அதுக்கு சலை இல்லை. அத்தனை பேரும் அயோத்தி போய் ராமனையும் தரிசனம் பண்ணினார். பிரயாகையில ஸ்நானம், அயோத்தியில போய் ராமனை தரிசனம்னு இந்த சங்கல்பத்தோடையே போனவால் தான் 199 பேர்கள். அவ்வளோ கிட்டக்க இருக்கு அயோத்தி. 3 மணி நேரத்தில் போயிடலாம். அயோத்தி கோவில் கொண்டிருக்கால் ஸ்ரீராமன், அவரை பார்த்துள்ளான்னு. கோவில் கட்ட போறேன்னு அறிவிச்சால் ராம ஜென்மபூமி சேவா சமிதியில கட்ட போறேன்னு ஆன்லைனில் தான் அறிவிச்சா. ஒருத்தர் வீட்டில் போய் பத்திரிக்கை எடுத்து கொடுக்கல, நீங்கள் ஏதாவது பண்ணுங்கோ, ஒரு செங்கல் கொடுங்கோ, மணல் கொடுங்கோ, சிமெண்ட் கொடுங்கோன்னு கேட்கல. 3500 கோடி ரூபா வந்துடுத்து பணம். இன்னும் கட்டி முடியல கோவில். இங்கே எப்போ அயோத்தி நவாகத்து போன போது அங்கே நிர்வாகிகள் சொல்கிறா 1800 கோடி தான் செலவழிச்சிருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல வந்த பணத்தை. ராமன்னு சொன்னதுமே எங்கேருந்தெல்லாமோ கொண்டு பணத்தை கொட்டி கும்பாபிஷேகத்துக்கும் கோவில் நிர்மாணத்துக்கும் 3500 கோடி கொடுத்துருக்காள்னு சொன்னால் ஒத்தொத்தரும் சாமானியம். ஏதோ அம்பானி கொடுத்தார், பெரிய பெரிய பணக்காரால் கொடுத்தால்னு ஆச்சரியம் இல்லை. 100 ரூபா கொடுக்குறவாள்லேருந்து கொடுத்துருக்கா. எல்லாரும் ஏழைகள், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சவாளும் உண்டு. பணம்னாலே கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கணும், நியாய மார்க்கத்தில் சம்பாதிக்கணுமானா அந்த பணத்தை தனக்குன்னோ தன் குடும்பத்துக்குன்னோ வச்சுக்காம தானே இத்தனை பக்தால் கொடுத்து ஒரு 3500 கோடி வந்திருக்குன்னு சொன்னால். அதுவும் என்ன போல புராணம் சொல்கிறவர் ஒருத்தர். அவர் ஆனால் வெளிநாடெல்லாம் போகக்கூடியவர். ஐயா வெளிநாட்டில் பல வருஷங்களாக சொல்லிட்டு இருக்கார். அவர் 11 கோடி ரூபா கொடுத்தால் இந்த ஆலய நிர்மாணத்துக்கு கோவில்னதுமேன்னு முராரி பாபுன்னு பேர். ஹிந்தியில் வந்து சம்ஸ்கார் டிவியில் நிறைய சொல்லிட்டு இருக்கார். என்னோட சின்ன வயசுலேருந்தே அவர் கதையை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு கருப்பு ஷால் போத்தின்னு இருப்பார், வெள்ளை பனியன் போட்டுண்டு. அவர் அத்தனை வந்து 11 கோடி ரூபா கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் பொறாமையாக தான் இருக்கு. நானும் ராமாயணம் சொல்லின்னு இருக்கேன். நான் அதுதான் நினச்சிட்டேன், எல்லாரும் எல்லாம் பண்ணுறாள்னா நானும் ஏதாவது பண்ண வேண்டாமா? அணிலும் போய் கொஞ்சம் மணலை சமுத்திரத்தில் உடம்ப நினச்சிண்டு மணலில் பிறண்டு அந்த சேதுபந்தத்தில் போய் உதுத்துது அப்படின்னு சொல்கிறா போல நம்மளும் ஒரு ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் பண்ணணும். அயோத்தியில் போய் சரையு ஸ்நானம் பண்ணி ராமாயணம் படிச்சுட்டு வால்மீகி ராமாயணத்துக்கு என்ன பலம் சொல்கிறார்? பலம் விஷ்ணு பிரவர்த்ததாம்ங்கிறார். விஷ்ணுவுக்கு பலம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்கிறார். இந்த பாலராமருக்கு பூர்ண சாநித்தியம் உண்டாகட்டும். ஆலயத்திலே விநாயகாஷ்ட சாமியந்தி கிரகே திஷ்டந்தி எஸ்யவே. எல்லா தெய்வங்களுக்கும் பிரியந்தே பிதரஸ்திருப்தாக பிரியந்தே தெய்வத்தானிச்சான்னு இதமாக்கியானமாயுஷ்யம்னு ராமாயணத்துக்கு அப்படி ஒரு பலம் சொல்லியிருக்கார் வால்மீகி. விஷ்ணுவுக்கு பலம் உண்டாகட்டும். இந்த ஆலயம் சூரிய சந்திரால் உள்ள பர்யந்தம் இருந்து வர பக்தாளுக்கெல்லாம் ராமனை ஞாபகப்படுத்திண்டு ராமநாமம் சொல்ல வச்சிருந்து அயோத்தியோட பெருமையே நம்ம பாரத தேசத்தோட சனாதனத்தினுடைய ஒரு பதாக்கு. ஏதோ கொடியேற்றினாரங்க. நம்ம நவாகமும் கொடியேற்றுறதும் ஒரே நேரமாக இருந்தது. அவள் கொடியேற்ற போகிறாள்னு நம்ம அந்த ஒட்டி வச்சுக்கல. நம்ம ஜூன் மாதமே அயோத்தி போனோம்னு சங்கல்பிச்சுட்டோம். ஆனால் அவள் ஆகஸ்ட் மாதம் செப்டம்பரில் தான் சொன்னால் கொடி மரம் வைக்க போகிறோம்னு. கரெக்டாக நவாகத்தை ஒட்டி கொடி மரம் அங்கே ஏற்றினால் அந்த பக்தர். ஆனால் பொருத்தமாக இருந்தது நவாகம் நடக்கிறதுக்கும் அது நடக்கிறதுக்கும். பெரியவாளும் வந்து காஞ்சி இன்னைக்கு இருக்கிற பாலபெரிவாளும் சுவாமிகளும் வந்து ஸ்கைப்பில் ஒரு அரை மணி இந்த நவாகத்தையும் சொல்லி, அயோத்தியில் வந்து நவாகம் பண்ணது உங்கள் குடும்பத்துலேருந்து நீங்கள் தான், உங்கள் குடும்பம்தான் ஊராக போய் அயோத்தின்னும் ராமாயணம்னும் உலகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணின குடும்பம் நீங்கள். அதில் முதல்ல ராமாயணம் சொல்கிற பாக்கியம் உங்களுக்கு தான்லாம். எனக்கு சிலுத்து போயிடுது. பெரியவா வாக்கால இப்படி ஒரு பாக்கியமா சந்திரமௌலீஸ்வரனை தொட்டு பூஜை பண்ணுற அந்த பெரியவாள் ஆதிசங்கர பகவத் பாதாளுடையவே அம்சம். இந்த பீடத்தில் வரவாள் எல்லாருமே ஆச்சாரியால் தான்.
அந்த பெரியவா வாக்கால் அப்படி சொல்லி உங்கள் ஆத்துலேயும் பல பேர் ராமாயணம் சொல்லிட்டு இருக்காள். ஆனால் முதல்ல உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த பாக்கியம் அயோத்தியில் நவாகம் பண்ணேன்னு சொல்லி கொடிமரம் ஏறுற நாளைக்கு நீங்கள் வந்து நவாகம் பண்ணியிருக்கேன், அது ஒரு ஒரு அழகு இந்த நவாகத்துக்கு அப்படின்னு பெரியவா ரொம்ப பிரசம்சிச்சா. அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தையும் அயோத்தியோட பெருமையையும் சொன்னால். ராமமந்திர ஹோமங்கள்லாம் பண்ணினோம், அயோத்தியில் விசேஷமாக நடந்தது. அதில் ஒரு சந்தோஷம், ரங்கநாதனோட ஊர்லேருந்து போய் அயோத்தியில் பண்ணினோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தோஷம். எந்த ஊர்லேருந்து வந்து அயோத்தியில் பண்ணலாம், ஆனால் ஸ்ரீரங்கத்திலேருந்து போய் ரங்கநாதனுடைய பிரதிநிதியாக, ரங்கநாதன் தாயாரை சேர்ந்தவாள் தான் ஸ்ரீரங்கவாசிகள், அவளுடைய பிரதிநிதியாக அயோத்தியில் போய் ஸ்ரீராமனுக்கு வேதபாராயணத்தோடு ஸ்ரீமத் ராமாயண நவாகம், கடைசி நாளில் ராமமந்திர ஹோமங்கள், அதோட நந்தி கிராமத்தில் போனால் அங்கேயும் பரத பாதுகா பட்டாபிஷேகங்கள்லாம் சொல்லி ராமர் எங்கே சரையூல அவதாரத்தை முடிச்சுட்டாரோ இந்த சீர்காட்லேயும் ஒரு மணி பிரவச்சனம் பண்ணி இப்படியெல்லாம் நமக்கு ஒரு பாக்கியம் அயோத்தியில் கிடச்சிது. 115 பேர் பக்தால் வந்து கலந்துண்டா 10 நாளைக்கு அவளுக்கெல்லாம் பிரசாதம் பண்ணி கொடுத்து பண்ணுற பாக்கியமும் நமக்கு கிடைச்சிது. அயோத்தி ராமன்னு சொன்னால் இன்றைக்கும் அப்படி ஒரு எழுச்சி மனசில் ஏற்படுறா போல ஒரு அவதாரம், ஸ்ரீராம அவதாரம். அப்படி அவதாரம் பண்ண தினம் இன்றைய தினம். ததச்ச द्वादशे मासे चैत्रे नावमिके तिथौ नक्षत्रे अदिति दैवत्ये सोच्च संस्थेषु पंचसु ग्रहेषु कर्कटे लग्ने वाक्पता बिंदुना सह प्रोद्यमाने जगन्नाथं सर्वलोक नमस्कृतं कौसल्या जनयद्रामं सर्वलक्षण संयुतं विष्णोरर्धं महाभागं पुत्रमैक्ष्वाकवर्धनं कौसल्यासु शुभे तेने पुत्रेण अमित तेजसा यथा वरेण देवानाम् அதிதிஹ வஜ்ரபாணினா. ஒரு வருஷ காலம் அஸ்வமேத யாகம் பண்ணி தசரதர் நியமத்தோடு கூட சமாப்த தீக்ஷா நியமஹா பத்னீகண சமன்விதா, மனைவிமார்களோட சரையூல அவபிருத ஸ்நானங்கள்லாம் பண்ணி ஸ்ரீராமன் 100 அஸ்வமேதம் பண்ணி அவபிருத ஸ்நானம் பண்ண தீரம் சரையூ தீரம் அயோத்தியா படித்துறை. தசரதர் அஸ்வமேத யாகம் பண்ணி அவபிருத ஸ்நானம் பண்ண படித்துறை சரையூ படித்துறை. நம்மெல்லாம் ஸ்நானம் பண்ணுறதே அதுதானே ஞாபகம் வருது. இப்போ ஸ்ரீரங்கத்தில் காவேரிக்கு போனால் ஒருத்தருக்கு ஒன்று ஞாபகம் வரலாம். நமக்கு என்ன ஞாபகம்னால் வாஜபேயமும் கருடச்சயனமும் அத்திராத்திரமும் பண்ண காலத்தில் அவபிருத ஸ்நானம் பண்ண கிடச்சிது இந்த காவேரி தீரத்தில் ஸ்ரீரங்கத்தில். அது நினச்சிட்டு வரல ஸ்ரீரங்கத்துக்கு. ஆனால் அப்படி ஒரு பெரிய பாக்கியத்தை தாயாரும் பெரும்பாலும் கொடுத்தாலேன்னு எப்போ ஸ்நானத்துக்கு போனாலும் இந்த அவபிருத ஸ்நானம் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த தர்மத்தை பண்ணின சந்தோஷத்தை சொல்கிறேன். அதுபோல சரையூல போய் ஸ்நானம் பண்ணோமானால் இங்கே தானே ராமன் வந்து பௌண்டரீகம் அஸ்வமேதம் வாஜபேயங்கள்லாம் பண்ணி அவபிருத ஸ்நானம் பண்ணினார். பௌண்டரீகாஸ்வமேதாபியாம் வாஜபேயேன சாசகிருதி அந்நேஷ்ட விவிதைர் யஜ்ஞைஹி அஜயதி பார்த்திவாத்மஜா. இவ்வளவு யஜ்ஞங்கள் பண்ணியிருக்காள் ஸ்ரீராமன். வாஜபேயம் பண்ணியிருக்காள் ஸ்ரீராமன், அஸ்வமேதம் பண்ணியிருக்கார், 100 அஸ்வமேத யாகங்கள் பண்ணியிருக்காள். சதாஸ்வமேதா நாஜக்ஞே சதஸ்வானி பூரி தட்சிணானி, 100 அஸ்வமேதம் பண்ணினார் ஸ்ரீராமன். அதுல நாரதர் வந்து நாம சங்கீர்த்தனமா 10 அஸ்வமேதத்துக்கு நாரதரை கூட இருந்தாராம், பக்தி மார்க்க பிரவர்த்தகர். ததோ தேவரிஷி சகிதா, தேவரிஷி நாரதரும் கூட இருந்தாராம் அந்த யஜ்ஞத்திலே அவபிருத ஸ்நானங்கள்லாம் பண்ணினாராம் ஸ்ரீராமனோட. இங்கே சரையு கரையில தசரதரும் ராமன் பிறக்கிறதுக்காக யஜ்ஞமூர்த்தி ஸ்ரீராமன், அதுக்காக சொல்றேன். சரையு கரையிலையும் ஸ்ரீ ராமன் பிறக்கிறதுக்காக தசரதர் அஸ்வமேத யாகம் பண்ணி தேவதைகள்லாம் அவிர்வாகத்தை வாங்கிண்டவால் கிளம்பி போயிட்டார். நிர்வத்தே துக்ரதௌ தஸ்மின்னே ஹயமேதே மகாத்மனான் பிரதிகிருஹ்ய சுராபாகானி பிரதிஜக்முரு யதாகதம். அவர்கள் யஜ்ஞத்தில் கொடுத்த ஹவிஸ வாங்கிட்டு தேவர்கள் அவருடைய அவாவாலோட இடத்துக்கு போயிட்டார். பிரதிகிருஹ்ய சுராபாகானி பிரதிஜக்முஹு யதாகதம். அவர்கள் போய் சேர்ந்துட்டார். ராஜாவும் அவபிருத ஸ்நானம் பண்ணி பத்னிமார்களோட தலத்தை விட்டின்றார். சமாப்த தீக்ஷா நியமஹா பத்னிகண சமன்விதா. பத்னிகளோட கூட மங்கள ஸ்நானங்கள்லாம் பண்ணிவிட்டு புத்திரோத்பத்தி விசிந்தயன்னே, பாயசம் வந்தாச்சு, பத்னிகளுக்கு கொடுத்தாச்சு. என்னைக்கு புத்திரன் பிறப்பான், என்னைக்கு அந்த புத்திரோத்சவம், அது ஒரு உற்சவமா. புள்ள பிறக்கிறதுங்கிறது அது ஒரு உற்சவம்.
புத்திரோத்பத்திம் விசிந்தயன்னே, என்னைக்கு பிறக்க போறான்னு தசரதரை எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. ததஷ்சத்வாதசே மாசே, யஜ்ஞம் முடிஞ்சு அபகிருதமானதுலேருந்து 12வது மாசத்துல சைத்ரே நவமிகே திதோ, சைத்திர சுத்தத்திலே நவமியிலேயே அவதாரம் பண்ணினான். என்னைக்கும் நவம் நான்கிறதுக்காக பண்ணாரா. நவம்னா புதுசுன்னு அர்த்தம். நான் என்னைக்கும் ஒரு நாளும் பழசாயிட மாட்டேன், நானும் பழசாக மாட்டேன், என் கதையும் பழசாக. புராணவம் புராணவம் அப்படின்னு அர்த்தம். புறா நவம், என்னைக்கும் புதுசு என்னோட கதை, அதுதான் புராணம்னு சொல்றோம். சமாப்த ததஷ்சத்வாதசே மாசே சைத்ரே நவமிகே திதோ, ஒரே வஸ்து. நவமியில அவதாரம் பண்ணதுக்கு பல காரணம். 9 எதால நீங்க கூட்டினாலும் திரும்ப அது 9ஆ தான் வரும். 9 18 நாள், 8 1 9, 9 27 நாள், 7 2 9, 4 9 36 நாள், 6 3 9. நீங்க எதால பெருக்கினாலும் 9, கடைசியில முடிவு என்னவா இருக்கும்னால் 9ஆ தான் இருக்கு. அதுபோல நீ வஸ்து ஒண்ணு நான் அப்படின்னு காமிக்கிறதுக்காக நவமியில அவதாரமா. சயேவம் வித் சைத்ரே நவமிகே திதௌ நக்ஷத்ரே அதிதி தெய்வத்தியே. பெரிவாள்லாம் சொல்லுவா, அஷ்டமி நவமியும் ஒரு சமயம் பார்க்கடல்ல போய் பகவான்கிட்ட வருத்தப்பட்டு தான், ஜோசியாலாம் எங்களை ரொம்ப திட்டுறாள், நாள் பார்க்குற வாத்தியார்கள்லாம் திட்டுறாள், அஷ்டமி நவமியா வேண்டாம்போ, பரணி கார்த்திகையா வேண்டாம்போன்னு எந்த நல்ல காரியமும் பண்ண மாட்டாள் இந்த நாட்களில். அதில் முக்கியமாக அஷ்டமி நவமி இல்லாமல் இருக்கா பாரும்பா. ஒரு பத்திரம் பதியணும்னாலும், ஒரு கல்யாணம் பண்ணணும்னாலும், எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் பண்ண மாட்டேங்கிறாளே, எங்களை எதுக்காக நீங்கள் இந்த திதி கோஷ்டியில் சேர்த்தேல், வேண்டாம் எங்களை விளக்கிடுமோ நீங்கள். 13 திதியே இருக்கட்டும் போகிறோம், நாங்கள் வேண்டாம். அஷ்டமி நவமி ரொம்ப அவமானமாக இருக்குது. சதுர்த்தின்னா கொண்டாடுறாள், பஞ்சமின்னா கொண்டாடுறாள், பௌர்ணமின்னா அப்படி கொண்டாடுறாள், அமாவாசைனாலும் கொண்டாடுறாள். எங்களை மாத்திரம் ஏன் சிவராத்திரி சதுர்தசியில் தான் வரும், திரையோதசின்னா பிரதோஷம் கொண்டாடுறாள், துவாதசி கேட்கவே வேண்டாம் கொண்டாடுறாள், ஏகாதசி பெருமாளோட தினம். எங்களை எதுக்கு இந்த கோஷ்டியில் சேர்த்து அவமானம் விடுதினேன், வேண்டாம்னாலாம் இந்த திதி தேவதைகள். உன்னை சுவாமி சொன்னாராம், நீங்கள் தாப்பப்படாதீங்கோ, உங்களை உலகம் முழுக்க கொண்டாடுறா போல நான் பண்ணிவிடுறேன், ஒரு அவதாரம் அஷ்டமியிலையும் ஒரு அவதாரம் நவமியிலையும் பண்ணுறேன்னாராம். அதனாலதான் கோகுலாஷ்டமி, ஸ்ரீராம நவமி. உலகம் முழுக்க இந்த திதியை கொண்டாடுவார். சைத்ரே நவமிகே திதௌ நக்ஷத்ரே அதிதி தெய்வத்தியே, அதிதிய தேவதையாக உடைய புனர்வசு நக்ஷத்ரம். புனர்வசு நக்ஷத்ரம் அதிதிர் தேவதா நக்ஷத்ரே அதிதி தெய்வத்தியே சோச்சசும் ஸ்தேஷு பஞ்சசு. 5 கிரகம் உச்சத்தோட கடக லக்னத்திலே, கிரகேஷு கர்க்கட்டே லக்னே வாக்பதா பிந்துநாசகாம், குருச்சந்திர யோகத்தோட புரோத்தியமானே ஜெகநாதம். ஜகத்துக்கள்லாம் எவன் நாதனும், ஜெகநாதன். புரியில பிரகாசிக்கிறாரே ஜெகநாதன் அப்படின்னு. புரோத்தியமானே ஜெகநாதம், ராமாயணத்துல வரதா அப்படின்னு வரும். வரதா அத்வமர்ஹசி அப்படின்னா உன்னை காஞ்சி ஞாபகம் வரும் பக்தாளுக்கு. புரோத்தியமானே ஜெகநாதம், ஜெகநாதன் சொன்னா நமக்கு உடனே பூரி ஞாபகம் வரும். புரோத்தியமானே ஜெகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம், எல்லா லோகங்களும் எவனை நமஸ்கரிக்கிறதும். பாகவதத்துல சொன்னால் வைகுண்டம் இருக்கிற திக்குக்கே நமஸ்காரம் பண்றாலாம் எல்லா லோகத்திலேருந்தும். எயுர்வைகுண்ட நிலையம் சர்வலோக நமஸ்கிருதம், எல்லா லோகங்கள்லேருந்தும் இந்த திக்குல தான் வைகுண்டம் இருக்குன்னு நமஸ்கரிக்கிறாளாம். பகவானுக்கு அப்புறம் வைகுண்டத்துக்கே நமஸ்காரம். அதுக்கு அடுத்ததா யாருக்கு நமஸ்கரிக்கிறாள், எந்த ஊருக்குன்னால் ஸ்ரீரங்காபிமுகோ நித்தியம். அக்னி புராணத்துல சொன்னால் வைகுண்டத்தை நமஸ்கரிக்கிறாளாம், இந்த திக்குல தான் ஸ்ரீரங்கம் இருக்குன்னு நமஸ்கரிக்கிறாளாம். இந்த திக்குல தான் ஸ்ரீரங்கம் இருக்குன்னு யார் நமஸ்கரிக்கிறாளோ அவ ஒரு நாளும் கீழே போயிட மாட்டாள் அப்படிங்கிறாள் அக்னி புராணத்துல. அவ ஆஸ்திரேலியாவில் இருக்கட்டும், ஆப்பிரிக்காவில் இருக்கட்டும், அமெரிக்காவில் இருக்கட்டும், கனடாவில் இருக்கட்டும், லண்டனில் இருக்கட்டும், எங்கே வேணாலும் இருக்கட்டும், கேம்பஸை வச்சுக்கிறது கூகுள் மேப்பில் ஸ்ரீரங்கம் எங்கே இருக்குன்னு காமிக்கும் இல்லையா, உடனே ஒரு நமஸ்காரம், ரங்கப்பிரபோ அப்படின்னு ஒரு நமஸ்காரம். ஸ்ரீரங்கமே வர வேண்டாம், வாழ்நாளில் வந்து பார்க்க வேண்டாம், இப்படி நமஸ்காரம் பண்ணிவிட்டாலானால் அவளும் நல்ல கதி அடைஞ்சுடுவாள் அப்படின்னு அக்னி புராணம் ரிஷி வாக்கியம் சொன்னதானா வியாச வாக்கியம். இப்போ ஸ்ரீரங்கத்திலே இருக்கிறவா பாக்கியத்தை என்ன சொல்றது. ஸ்ரீரங்காபிமுகோ நித்தியம் பிரணிபத்திய நசீததி,
प्रोद्यमाने जगन्नाथं सर्वलोक नमस्कृतं कौसल्या जनयद्रामं कौसल्य பெத்தாலாம் ஸ்ரீராமனை உலகம் உய்ய வேண்டி கௌசல்யம்மா பெத்தாலாம் தவம் இருந்து ரங்கநாதனை ஆராதனம் பண்ணி சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா ஜனயத்ராமம். இன்னைக்கு ஸ்ரீரங்கம் வந்து பெருமாளை பார்த்தோமானால் கால் தேஞ்சிருக்கும், கவச்சம் போட்டு வச்சிருப்பாள். திருவாராதன தினத்தில் அப்போ தான் கவச்சத்தை கேட்டுவாள், பச்சைக்கல் பூரம் சாத்துவாள். அது ஏகாந்தமாக அர்ச்சகால் ஒண்டி தான் பார்க்க முடியும். அப்படி அபிஷேக ஆராதனம் பண்ணுறதே நம்மெல்லாம் பார்க்குற அபிஷேகத்தில் கவச்சத்து மேலே தான் விடுவாள். காலில் பச்சைக்கல் பூரம் சாத்துறதுன்னு திரை போட்டுண்டு உள்ளே அந்த கவச்சத்தெல்லாம் எடுத்து சாத்துவாள். சாத்திரத்தை பார்த்தா பாதங்கள்லாம் அப்படியே மேம்பாலம் போல் மேடும் பல்லமுமா இருக்கான். ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு ஆச்சாரியர்கள்லாம் விசாரிச்சா, குழந்தை வேணும், ஒரு நல்ல சத்புத்திரன் வேணும்னு கௌசல்யம்மா தன் கண்ணீர் தோஞ்ச புஷ்பங்களை, மல்லிகை, ஜாதி, சம்பகம், புன்னாகம், மாலதி, கண்ணீரோடு தோச்சு ரங்கநாதன் காலில் கூட கூடையா கொட்டி கொட்டி காலை தேய்ச்சி விட்டாலாம். ஓம் கௌசல்யாராதித சரணாய நமஹா. கௌசல்யினால ஆராதிக்கப்பட்ட சரணத்தை உடைய ரங்கநாதனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஒரு அர்ச்சனை. எத்தனையோ ராஜாக்கள் ரங்கநாதன் இந்த அர்ச்சாமூர்த்தி வந்ததுலேருந்து ஆராதிச்சிருக்காள், இப்பவும் ஆராதிச்சுன்னு இருக்காள். ஸ்ரீரங்கம் வந்தும் எத்தனையோ ராஜாக்கள். ஆனாலும் அந்த அர்ச்சனை சொல்றதே அதுல கௌசல்யம்மா பண்ண அர்ச்சனையை தான் சொல்றது. அஷ்டோத்தரம்னு போய் ரங்கநாதனுக்கு பண்ணோமானா கௌசல்ய ஆராதித்த சரணாய நமஹான்னு அர்ச்சனை பண்ணுவாள். அப்போ அர்ச்சனையில கௌசல்யம்மா அர்ச்சனையை சொல்லணுமானால் அந்த அம்மா எப்படி பண்ணியிருக்கணும்? கௌசல்யா ஜனயதி ராமம், எனக்கு ஒரு புள்ள கொடு, எனக்கு ஒரு புள்ள கொடுன்னு காலில் கொண்டு தலையை முட்டிண்டு அழுது பல நாள் கௌசல்யம்மா அழுதுருக்காலாம். அதற்காக அவதாரம் பண்ணுறதே சுவாமி காட்டுறாலாம். ஏதோ ஒரு பிள்ளையை கொடுத்தேன், கண்ணத்துறைன்னா வய திறக்கிறா போகிற ஒரு பிள்ளைய, நானும் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தேன்னு நீ நினச்சிட்டு என்னை பார்க்காதம்மா, நீ பூஜை பண்ண ரங்கநாதனே தான் உனக்கு பிள்ளையா வந்திருக்கேன்னு காமிச்சாலாம். சர்வலக்ஷண சம்யுதம், கௌசல்ய பெத்தால் நாள். உடனே வால்மீகி சொல்றார், சர்வலக்ஷணத்தோடு அந்த குழந்தையை கண்டாள் அப்படி. கௌசல்யா ஜனயத்ராமம் சர்வலக்ஷண சம்யுதம். கோவிந்தராஜீயத்தில் சர்வலக்ஷணம்ங்கிறதுக்கு ரங்கநாதனாவே சங்கச்சக்கரத்தோடு காட்சி கொடுத்தாலாம் கௌசல்ய. ஏகாந்த தரிசனமாம் பிரசவ அறையில. அம்மா ஏதோ ஒரு புள்ள, நானும் உனக்கு ஒரு புள்ள கொடுத்தேன்னு நினைக்காதே, நானே வந்திருக்கேன் உனக்கு பிள்ளையான்னு காமிச்சாலாம். நீ பண்ண பூஜைக்கு, நீ உன்னுடைய மனமுருகி பண்ணின அந்த பக்திக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, உன்னை சந்தோஷப்படுத்த நானே வந்துட்டேன் உனக்கு பிள்ளையாக அப்படின்னு. கௌசல்யா ஜனயத்ராமம் சர்வலக்ஷண சம்யுதம் விஷ்ணோரர்த்தம் மகாபாகம் புத்திரமைக்ஷ்வாகவர்தனம். விஷ்ணுனுடைய அம்சங்களே 4 குழந்தைகளாக வந்தார் தசரதருக்கு. கௌசல்யா சுபே தேனே புத்திரேன அமித தேஜசா. அதுல கௌசல்யோட புள்ள தனி அழகோடு பிரகாசிக்கிறாரா, அளவில்லாத தேஜஸோடு பிரகாசிக்கிறார். புத்திரேன அமித தேஜசா யதாவரேன தேவானாம் அதிதிஹி வஜ்ரபாணினா. வஜ்ரபாணியான இந்திரனை எப்படி அதிதி அம்மாள் உண்டாக்கினாலும் அதுபோல இங்க ராமனை உண்டாக்கினாள் அப்படின்னு சொன்னாள். ஆனா வேதத்துல இந்திரன் இந்திரன்னு சொல்ற இடங்கள் எல்லாம் பரமாத்மான் தான் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. உத்தரமீமாம்சையில, பூர்வமீமாம்சையில கர்மகாண்டத்துல தேவர்கள் எல்லாம் பிரிச்சு சொல்லியிருக்கா. உத்தரமீமாம்சையில இந்திரன்கிற சப்தத்துக்கே பரமாத்மான் தான் அர்த்தம்னுட்டா. இந்திராயானுப்ரூஹின்னா பகவான் தான், பரமாத்மா தான் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கா. அதனால யஜ்யங்கள்ல இந்திரனுக்கு மேற்பட்ட தேவதை கிடையாது. பாக்கி தெய்வங்கள்லாம் அங்கமாக போடுவார். அங்கான்யா தேவதாகான்னு, அங்கான்யா தேவதாக இந்திரமன்வன்யாக. இந்திரன் தான் பிரதான தேவதை. ஏன் இந்திரனை போய் இப்படி சொல்லியிருக்காள் தேவேந்திரனால்? நம்ம புராணத்துல திரும்ப திரும்ப பேசப்படுறதே அந்த இந்திரனை இங்க சொல்லல, பரமாத்மான்னு பேரு. இந்திரன்னு சொன்னா தலைவன் அர்த்தம். இந்த உலகத்துக்கே தலைவன் யாரு? பரமாத்மா தான். அத்தியக்ஷகன் அவன் தான். அதனால இந்திரன்னா பரமாத்மா அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கா. அதை இங்க ஞாபகப்படுத்துறாள். இந்திரனா போல இங்க கௌசல்யம்மா ஒரு பிள்ளைய பெற்றா. கௌசல்யா சுசுபே தேனே புத்திரேன அமித தேஜசா யதாவரேன தேவானாம் மதிதிஹி வஜ்ரபாணினா. கோவிலுக்குள்ள இருக்கிற ராமர் சன்னதி போறாதுன்னு இங்க ஒரு ராமாசிரமம் வேற அமைஞ்சிருக்கு.
நானா ஒன்றும் சங்கல்பம் பண்ணிக்கல. இங்கே ராமாயணம் பாகவதம் படிச்சுட்டு இருக்கிறதுக்கு யஜ்யம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கணும்னு தான் தேவயஜனம்னு என்னோட குரு பேரும் அவரே வச்சா. தெய்வங்களை பஜிக்கிற இடம்னு பூஜிக்கிற இடம்னு வச்சா. பஜனம் பஜனம்னா சேவைன்னு அர்த்தம். பஜ சேவாயாம் அப்படின்னு தாத்து. யஜனம் யஜனம்னா யஜ பூஜாயாம்னு தாத்து. தெய்வங்களை பூஜிக்கிற இடம்னு தேவயஜனம் அப்படின்னு அவர் பேர் வச்சால். நான் சொன்னேன் எனக்கு ராமாசிரமம்னு ரொம்ப நாளாக ஆசை வைக்கணும் அப்படின்னு. ராமாசிரமம்னு சேர்த்து தேவயஜனம் ராமாசிரமம்னு வச்சிருக்கு. ஒரு திண்ணை கட்டி அதில் ஒரு ராமர் படம் தான், பட்டாபிராமர் படம் ஒரு படம் தான் வச்சேன். பாராயணம் ஆரம்பித்தேன். அப்புறம் ராமர் வந்தார். அப்புறம் மண்டபங்கள் வந்தது. இங்கே ஒரு இத்தனை தெய்வங்கள் வந்து சாநித்தியத்தோடு வியாசர், வால்மீகி, குஷலவால், குருவாயூரப்பன், காயத்ரி, பூரி ஜெகநாதர். பூரிக்கு போயிட்டு ஒருத்தர் ஜெகநாதர் வாங்கி வந்து இங்கே ஆசிரமத்தில் சமர்ப்பிச்சிருக்கா. பண்டரிபுரத்துலேருந்து மகாராஷ்டிரத்துலேருந்து ஒருத்தர் பாண்டுரங்கனை அமைச்சிருக்கா. துகாராம், ஞானேஸ்வரர் இவாளெல்லாம் அந்த தெஹூலேருந்தே ஆலந்தியிலேருந்தே வாங்கி இங்கே அமைச்சிருக்கான். என்னோட பையன் அவன் போய் தரிசனம் பண்ண காலத்தில் நம்ம ராமாசிரமத்தில் இருக்கணும்னு அமைச்சிருக்கா. அப்படி எல்லா பெரியவாளும் அவளாக வந்திருக்கா. ராமாசிரமம் இங்கே ராமரும் வந்து பூர்ண சாநித்தியத்தோடு இங்கே நடத்துகிறாரே. ராமன் இல்லாமல் இத்தனையும் நடக்குமா? 18 நாள் உற்சவம், ராமநவமி, இன்னைக்கு அன்னதானங்கள்லாம் பண்ணினோம். ராமர் பிறந்தாருங்கிற சந்தோஷத்துக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானம். ஒரு 50 பிராமணாளுக்கு அரிசி பருப்பு முதலியதான ஒரு தொகுப்பு 50 கிலோ பெருமான மளிகை சாமான்கள் ஒரு தலைக்கு. அதுபோல் 50 பேருக்கு 2500 கிலோ கிட்ட தன சாமான்களை லாரியில் கொண்டு இறக்கி இன்றைய தினம் எல்லாருக்கும் கொடுத்து ஸ்ரீராமனுடைய பிரீத்திக்காக ராமஜனனம் இன்னைக்கு நவாகம் ஆரம்பித்து ராமஜனனம் படித்து சீதா கல்யாணம் படிச்சிருக்கு. ஒரு நவாகம் நேற்றுக்கு பூர்த்தி ஆகிடுது. இன்னைக்கு திருப்பி ராமஜனனம் படித்து பீஜதானத்துக்காக இத்தனை அக்ஷதையும் பருப்பும் எல்லா வஸ்துக்களும் கொடுத்தது. நாளன்னைக்கு மேலே திங்கக்கிழமை அன்னைக்கு லக்ஷார்ச்சனை, ஏகதின லக்ஷார்ச்சனை. ஒரு ராமநவமியிலையும் ராமசஹஸ்ரநாமத்தினால 25 பேரை கொண்டு ஒரு 4-5 தரை குறையாமல் புஷ்பம் எவ்வளவு இருக்கோ, நேரம் எவ்வளவு இருக்கோ அது தந்தா போல் 1.25 லட்சமோ 1.5 லட்சமோ 1 லட்சமும் கணக்கு வச்சுக்கிறது இல்லை. பேருக்கு சொல்கிறது லக்ஷார்ச்சனைன்னு. புஷ்பம் நிறையா இருந்தால் 1.5 லட்சம் வரைக்கும் கூட 25 பேரை வச்சுட்டு மனுஷாலையும் அனுசரித்து அர்ச்சனை பண்ணுறது ஸ்ரீராமருக்கு. அது வந்து திங்கக்கிழமை நடக்க போகிறது. நம்ம சொல்கிறோம் ராமநவமி இதெல்லாம் பண்ணுறோம்னு. ஆனால் நடத்தி கொடுக்கறது ஸ்ரீராமன் தானே நடத்தி கொடுக்குறா. சங்கல்பம் வேணால் நம்ம பண்ண முடியும். அது பூர்ணமாக்குறது பகவான் தான் பூர்ணமாக்க முடியும். அது இன்னி வரைக்கும் வெளியில் எங்கேயாவது சத்தாகம்னாலும் அந்த தேதி அழகா சுவாமி நடத்தி கொடுக்குறாள். இங்கேயும் கோகுலாஷ்டமி ராமநவமி ராமன் நடத்திக்கிறார். அவரோட உற்சவம் அவர் நடத்திக்கிறார். நமக்கு ஒரு சந்தோஷம். முதல்ல இன்னைக்கு ராம ஜனனம் சொல்லணுங்கிறதுக்காக இன்னைக்கு ராமநவமியில் பாக்கி கதை இல்லாமல் இதை எடுத்துட்டேன். நாளைக்கு மேலே கௌசல்யம்மா ஆசீர்வாதம். இன்னைக்கு கருட சேவை வேறு ஸ்ரீரங்கத்தில் பங்குனி உத்தர உற்சவத்தில் இன்னைக்கு 7 மணி 6:30 மணிக்கு இதை பரப்பிட்டுட்டா. பெருமாள் பரப்பிட்டுருப்பார் கருட சேவை ஸ்ரீரங்கத்தில் இருந்து. நேதிக்கு தான் சொன்னேன் கருட சேவை பரப்பிட்டா பார்க்காம இருக்கக்கூடாது அப்படின்னு. வைனதேயன் ஹரிந்திருஷ்டுவா புனர்ஜன்மன வித்யதே அப்படின்னு இருக்கு. வைனதேயர்னு பேர் கருடனுக்கு. வினதையனுடைய சுத்தர். அந்த கருட வாகனத்தில் சுவாமி வர பங்குனி உத்தர உற்சவத்தில் இன்னைக்கு ராமநவமி புண்ணிய காலத்தில் கருட சேவையும் சேர்ந்திருக்கு. ஸ்ரீராமருடைய அனுகிரகம் இந்த யூடியூப் மூலமாக கேட்குறவாளுக்கும் ராமஜனனம் நமக்கு பாராயணமாக பண்ண முடியலனாலும் இந்த பிரவச்சனத்தை கேட்கறதுனாலேயே நமக்கு ராமஜனனத்தை படித்து கேட்டதான ஒரு ஸ்லோகங்கள்லாம் சொல்லி தானே சொன்னேன் இப்போது. அதனால நமக்கும் ராமானுகிரகம் இந்த கதையை கேட்குறவாளுக்கும் இந்த நவாகத்தில் கலந்துக்கிறவாளுக்கும் இதை பார்க்குறவாளுக்கும் எல்லா பக்தாளுக்கும் ஸ்ரீராமனுடைய அனுகிரகம். இங்கே சங்கல்பமே 2 நவாகத்திலையும் உலகத்தில் உள்ள அத்தனை ராமபக்தால் குடும்பமும் க்ஷேமமாக இருக்கணும்னு தான். ராமர் படம் வச்சுட்டு இருக்கிற குடும்பங்கள்லாம் நன்னா இருக்கணும், ராமான்னு சொல்கிறவாள்லாம் நன்னா இருக்கணும்னு தான் சங்கல்பம். ஒரு ஆற்றுல போய் பண்ணோமானா அவள் குடும்ப நட்சத்திரங்களை சொல்லி பண்ணுவோம். அதை விட ஒரு சந்தோஷம் இங்கே ஸ்ரீரங்கத்தில் நடத்துகிற. அதனால தான் ஸ்ரீரங்கம்னு ஏன் சொல்கிறேன்னா எல்லாரும் நன்னா இருக்கணும்னு. லோகாசமஸ்தா சுகினோ பவந்துன்னு எனக்கு ஒரு சுதந்திரம் உண்டு. இங்கே நடத்துகிறதே நான் அப்படி நினச்சிக்க முடியும். ஒருத்தர் ஆற்றுல போய் நான் அப்படி நினைக்க முடியுமா? அவா நட்சத்திரம் சொல்லுங்க, உங்கள் மாட்டுப்பொன் நட்சத்திரம் சொல்லுங்க, உங்கள் பேத்தி நட்சத்திரம் சொல்லுங்க, பேர நட்சத்திரம் சொல்லுங்க சொன்னால் தான் அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும். அவள் க்ஷேமத்துக்காக தான் அவளும் செலவழித்து பண்ணுறாள். நம்ம அதை தவிர்க்க முடியாது. ஆனால் ஸ்ரீரங்கத்தில் பண்ணுறதுல நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். உலகம் முழுக்க நல்லா இருக்கு. யஜ்யங்கள்லாம் அப்படி தானே பண்ணினோம். அதிராத்திரமாக இருக்கட்டும், சோமயாகமாக இருக்கட்டும், வாஜபேயமாக இருக்கட்டும். என் பேர் நட்சத்திரம் கூட சொல்லக்கூடாது, என் குழந்தைகள் பேர் கூட சொல்லக்கூடாது. உலகம் முழுக்க நன்னா இருக்கணும்ங்கிற சங்கல்பத்தில்
யஜ்யம் பண்ணிவிட்டா தான் ராமாயணம் சொல்லின்னு இருக்கேன். அது மாதிரி யஜ்யங்கள்லாம் பண்ணிவிட்டு ராமனோட அனுகிரகத்தில் இங்கே ராம ஆசிரமத்தில் ராமநவமியிலையும் கோகுலாஷ்டமியிலையும் அது போல சங்கல்பம் பண்ணிட்டு கிருஷ்ண பக்தாலாம் நாராயணியம் படிக்கிறவெல்லாம் நல்லா இருக்கணும்னு கோகுலாஷ்டமின்னா அதை பிரார்த்திச்சுக்கிறது. பாகவதம், கிருஷ்ணன், நாராயணியம் இதை படிக்கிறவாள்லாம் நல்லா இருக்கணும்னு. ராமநவமின்னா ஆசையது ஹிமாச்சலம், உலகம் முழுக்க இருக்கிற ராமநாமம் சொல்கிறவாள் ராமபக்தா, ராமனை வச்சு பூஜிக்கிற குடும்பங்கள்லாம் க்ஷேமமாக இருக்கணும்னு எல்லாருடைய க்ஷேமத்துக்காகவும் லோகா சமஸ்தா சுகினோகம்னு இங்கே 2வது நவாக இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. நாளைக்கு மேலே இன்னிலேருந்து 9 நாள்னா நாளைக்கு இன்னும் 8 நாள் பாக்கி ஸ்ரீராமநவமி உற்சவம். 18 நாளில் 10 நாள் ஆயிருக்கு. இன்னும் 8 நாள் ஸ்ரீராமரோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணாசுதாப்தே கம்பாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 பாலாம்பிகேஷ வைத்யேஷ பவரோகஹரேதி ஜபேன்னாமத்ரயம் நித்யம் மகாரோக நிவாரணம். மகாதேவ 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 மகாதேவ. ஹர நமः பார்வதீபதயே. ஜானகீகாந்த ஸ்மரணம். சத்குரு ஆஞ்சநேய மூர்த்தி கி.